இதனுடைய கிளாஸ் தொடங்கறதுக்கு முன்னாடி இறை வணக்கத்துக்கு போயிடுவோம். ஸ்ரீ ராமானுஜ ஜோதிட பயிற்சி இதனுடைய பயிற்சி மையத்தின் மூலமாக அடிப்படை ஜோதிடத்துக்கு இந்த பயிற்சி மையத்தை வருகை புரிந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஸ்ரீ ராமானுஜ பயிற்சி மையத்தின் சார்பாக வருக வருக என சொல்ல வரவேற்கிறோம். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை எனக்கு ஜோதிடம் பயிற்றுவித்த ஸ்ரீ ராம கருணாநிதி ஐயா, ஆதித்ய குருஜி, ஜி.கே. ஐயா, பொதுவுடைமை மூர்த்தி ஐயா, தங்கப்பாண்டியன் ஐயா இவருடைய பொற்பாதத்தை தொட்டு என்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசியோடு நாம் அனைவரும் குரு மந்திரம் சொல்லிட்டு இதனுடைய ஜோதிட வகுப்பை தொடங்குவோம். அனைவரும் குரு மந்திரம் சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இப்ப நம்ம குரு வணக்கம் சொல்லிட்டு காலை வகுப்பு தொடங்கலாம். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்றைக்கு குரு பகவானுடைய நாள். சரி, இன்று வியாழக்கிழமை குரு பகவான் உகந்த நாள். இப்போ இந்த ஜோதிடத்தை படிக்க இந்த காலையில விடியல் பொழுதுல இன்றைக்கு புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளே, மற்ற கல்வியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்ப நம்ம மற்றனுடைய கல்வியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த ஜோதிட கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய கல்வி படிப்பதற்கு பரம்பொருளுடைய அனுகிரகமும் அவருடைய முழு பரிபூர்ண ஆசியும் இருந்தால் மட்டுமே இந்த கல்வியை பயிலுவதற்கு நமக்கு பாத்தீங்கன்னா தகுதி இருக்கும். இறைவனுடைய ஆசி இல்லாமல் இந்த ஜோதிடம் கல்வி பயில முடியாது. அந்தனுடைய ஆசி இத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு புண்ணியம் செய்யக்கூடிய அவருடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நமக்கு அதனுடைய சிந்தனை ஏற்படுது. சரி, இந்த அடிப்படை ஜோதிடம் எல்லாருக்குமே எல்லாருடைய ஃபீல்டையும் குறைந்தபட்ச ஞானம் இருக்கு. நான் ஏற்கனவே அட்வர்டைஸ்மெண்ட்ல சொன்னதான். ஜோதிட துறையில கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு ஞானம் ஒண்ணு வேணுங்க. ரைட். ஜோதிடம் அப்படின்னு சொன்னா என்ன, இது எங்கிருந்து வந்தது, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஸ்டார்டிங் முன்னுரை பார்ப்போம். ஜோதிஷம், ஜோதி என்றால் ஒளி, இஷம்னா விழும் இடம், ஒளி விழும் இடம். வானில் இருக்கக்கூடிய கோள்களின் ஒளியினுடைய நிலை இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு விழக்கூடிய அந்த சூழலை, இந்த சூழலுடைய தாக்கம்தான் இதனுடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. வானில் நிகழக்கூடிய அந்த நீங்க பிறக்கும் பொழுது ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய நேரங்களில் வானில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய அந்த பொசிஷன், அந்த கிரகனுடைய ஒளி நிலைக்கு ஏற்றாற் போல தன்னுடைய கர்மா அமைகிறது. இந்த வானியல் சாஸ்திரத்தை ஒளியினுடைய ஜீவனுக்கு படக்கூடிய அந்த சூழலை படிக்கக்கூடிய ஒரு பாடம்தான் ஜோதிஷம், வானியல் சாஸ்திரத்தினுடைய ஆய்வு. ஜோதிஷம், இந்த ஜோதிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இது நமக்கு யார் இதனுடைய ஜோதிடத்தை பயிற்றுவித்தது யாரு, இந்த ஜோதிடத்தை சொல்லி கொடுத்தது யாரு, யார் எழுதி வச்சா, என்ன எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யக்கூடிய சுச்சுவேஷன்ல மகாபாரதம் அதை எழுதிய யார், மகாபாரதத்தை எழுதியது, ராமாயணம் யார் எழுதியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மகாபாரதத்தை எழுதிய வியாச முனிவருடைய தந்தை பராசரர். அந்த பராசர முனிவர் தான் இந்த ஜோதிடத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு அருளியவர். அவருடைய மகன் வியாசர், அவர் வேதங்களை இணைத்தவர். அனைத்து வேதங்களை இணைத்து நமக்கு ஒரு பொக்கிஷமாக கொடுத்தவர். இந்த ஜோதிடத்தை அருளியது வேதங்களினுடைய முன்னோடியா இருக்கக்கூடியவர் யாருன்னா பராசர முனிவர். அந்த பராசர முனிவர் தான் இந்த ஜோதிடத்தை, பாரம்பரிய ஜோதிடத்தை, வேத ஜோதிடத்தை உலகுக்கு அருளியது. வேதங்கள் அப்படின்னு சொல்றது 4: ரிக்கு, சாமம், அதர்வனம் அப்படின்னு சொல்லிட்டு
4 வேதங்கள் இருக்கு. இந்த 4 வேதங்கள்ல நேரடியாக ஜோதிடத்தை பற்றி அங்க சொல்லவில்லை. அதற்கு விளக்கங்கள் சொல்லக்கூடிய 6 பக்கங்கள் இருக்கு. அதுல ஜோதிடங்கள் ஒரு பாகம். இந்தனுடைய ஜோதிடம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய மூல நூலாக இருக்கிறது. இதை பற்றிய நம்முடைய வானியல் சாஸ்திரத்தை படிக்கிறது தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஒரு மனுஷனுடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இந்து மதத்தில் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை தான் நாம இன்னைக்கு வந்து படிக்க போறோம். நம்ம வந்து பிறக்கும் பொழுது வான் மண்டலத்துல எந்த எந்த கிரகத்தினுடைய சூழல் இருக்கு, எந்த கிரகத்தினுடைய ஒளியின் தாக்கம் இருக்கு, இந்த மனிதனுக்கு விழுந்திருக்கு, இதனுடைய தாக்கம் இந்த மனிதனுக்கு சிந்தனைகள் எப்படி செயல்படுது, இதை பற்றிய படிப்பு தான் ஜோதிஷம். ஜோதி என்றால் ஒளி விழும் இடம், ஒரு மனிதனுக்கு ஒளி விழும் இடம். இதை பற்றிய சிந்தனை. ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் 120 வருடங்கள். இந்த 120 வருடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வானியல் சாஸ்திரத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு சூழலை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி இருக்காங்க. அது எப்படி உருவாக்கி இருக்காங்க, எதை வச்சு உருவாக்கி இருக்காங்க, இப்ப பிராக்டிக்கலா என்ன இருக்கு, உருவாக்கும் பொழுது அப்ப இருந்தக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, இதை எப்படி பொருத்தி போகுது அப்படின்றத நாம இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இத படிக்கும் பொழுது லாஜிக்கோட படிப்போம், புரிதலோட படிப்போம். நாம இந்த ஜோதிடம் படிக்கும் பொழுது உங்க சிந்தனைகளை வெளியே மட்டும் அப்படியே கொஞ்சம் விடாம 1 மணி நேரம் உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய மைண்ட தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருங்க. 1 மணி நேரம் என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. சார் எனக்கு இந்த இடத்துல புரியலன்னு சொல்லிட்டு இங்க யாருமே கட்டாயப்படுத்தி படிக்கல. எல்லாமே விருப்பப்பட்டு படிக்க வரும். அந்த விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல புரியலோடு படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஜோதிடத்துல, இந்த ஜோதிட துறையில நீங்க சிறந்து விளங்கலாம். ஓகேங்களா? ரைட். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விதம் எப்படி இருக்கு, அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பார்க்கலாம். இப்ப நாம படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் வானியல் சாஸ்திரம். அந்த வானில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் பற்றி தான் நம்ம வந்து படிக்க போறோம். இது மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இது உண்மையா, இது பொய்யா அப்படின்ற விஷயத்தை நாம பார்க்க போறோம். அப்போ ஒரு மனுஷன் நல்லா இருந்தா எப்படி இருக்கான், அவனுடைய சிந்தனைகள் எப்படி செயல்படுது, ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எது, ஒரு சோகத்தை எப்படி கொடுக்கக்கூடியது, மனசை எப்படி மாத்துது, அந்த மனமும் சிந்தனையும் எப்படி மாற்றக்கூடிய செயல்கள்ல அந்த மனுஷன் எப்படி செயல்படுறான், அதனுடைய செய்கள் தவறானதா, அந்த செய்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்கள் நல்ல விதமான செய்கைகளா, இதெல்லாம் படிக்கக்கூடியது இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். சரி, அதற்கு முன்னாடி இந்த ஜோதிடத்தினுடைய ஹிஸ்டரிய பார்த்தோம். சொல்லுங்க, யாரோ கை ஆனலைஸ் பண்ணிருக்கீங்க, கேளுங்க. சரி, நீங்க அது தவறா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அதற்கு முன்னாடி என்னன்னா அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் அருள். நான் வருவாய்த்துறையில நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன். நான் வந்து அரசு ஊழியரா பணி செஞ்சிட்டு இருக்கேன். நான் 13 வருட காலமா இதனுடைய ஜோதிட துறையில நான் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். நான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஜோதிடத்துல பற்று இல்லாத ஒரு நாத்திக முறையில தான் இருக்கேன். நான் நாத்திக முறையில ஜோதிடம் அப்படின்னு சொன்னா பொய், ஆன்மீகம் அப்படின்றது ஒரு பொய், திராவிடம் சம்பந்தப்பட்ட பெரியார் கொள்கைகள் அந்த பெரியார் புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருடைய சிந்தனைவாதி நான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்ட அவருடைய இன்ப துன்பங்கள் இதனுடைய பின்னணியில ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ராகு காலம் என்ன, யமகண்டம் அப்படின்னு சொன்னா என்ன, இதெல்லாம் உண்மையா, இந்த சாஸ்திரம் என்பது உண்மையா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேலண்டர் திருப்பி பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நமக்கும் ஒரு அடி இல்ல, அடியே அடிச்சா நமக்கும் ஒரு அடி தானே, நம்ம கூட பாத்தியா மனசு தானே, என்னடா இது ரொம்ப நமக்கு மட்டுமே எல்லாமே ஏற்படுதே. அப்போ இந்த ராகு காலம் சொல்றாங்களே, இந்த யமகண்டம் அப்படின்றாங்களே, இந்த நேரத்துல செய்தா அது என்ன கெட்டதுன்றாங்களே, அது எப்ப ராகு காலம் வருது, எப்ப யமகண்டம் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்க தோணுமா தோணாதா? அப்படி பார்க்க தோணுது. அப்படி பார்த்து தோணுச்சு. ஏதோ ஒரு ஜோதிடர் கிட்ட போகும் பொழுது நீங்க இப்படிதான் இருப்பீங்க, இது மாதிரி இருப்பீங்க, இப்படி இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மைண்ட்ல சிந்தனை தோன்றுச்சு. நமக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட விஷயங்களை இந்த ஜோதிடர்
எப்படி தெளிவாக கூற முடியும்? எப்படி ஒரு சொல்றாரு? இதுல ஏதோ சூட்சுமம் இருக்கு. நாம தான் அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஒரு பக்கம் சிந்தனை. என்னுடைய ஒரிஜினல் பேர் லக்ஷ்மிபதி. என்னுடைய ஒரிஜினல் பேர் லக்ஷ்மிபதி. இந்த பேர் வச்சா உனக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அந்த பெயர் மாத்தி கொடுத்தார். பெயரியல் ஜோதிடம் மாதிரி. இந்த பெயர்ல கூட்டுத்தொகை 5ல வர மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெயர் சேஞ்சஸ் பண்ணுங்க. நீங்க அரசு ஊழியர், நீங்க ஒரு அதிகாரத்துக்கு வர வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நானா? நான் அரசு ஊழியனா? ரொம்ப ஜோக்கா இருக்குது ஐயா அப்படின்னு 33 வயசுல கேட்டேன். 33 ஏஜ்ல நான் அரசு ஊழியனா? நல்ல நல்ல ஜோக் சார் அப்படின்னு. ஆமாம், நீங்க ஒரு அரசு ஊழியராச்சே அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னுடைய பெயரை மாற்றி ஏதோ ஒரு சூழ்நிலையில எனக்கு வந்து அந்த புத்தகத்தை மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு அந்த சூழ்நிலை கிரகங்கள் ஏற்படுத்தி நானும் படிச்சு அதனுடைய தேர்வு எழுதி மாநிலத்திலே 142வது ரேங்க் வந்தேன். அன்றைக்கு நான் படிச்சு 10 வருஷம் ஆச்சு. மறுபடியும் புக் எடுக்கிறேன். ஒரு கிரகம் பண்ணக்கூடிய வேலையை பாருங்க. மறுபடியும் புக் எடுக்கிறேன். எனக்கு கோர்வை எழுது கூட வராது. ஏன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. படிப்பு விட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. மைண்ட் சிந்தனை எங்கேயோ போயிடுச்சு. மறுபடியும் உட்கார்றேன். படிக்க வைக்கிறாங்க. படிக்கிறேன். நானே சுயமா படிக்கிறேன். படிச்சு தேர்வுகள் எழுதி ஜாப் வருது. பெயர் மாத்துறேன். அதுக்கு பிறகு இந்த ஜோதிடத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு படிக்க போறேன். அப்படி படிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஆதித்ய குருஜி ஐயா கிட்ட போய் படிக்கிறேன். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹையர் கிளாஸ் மட்டும் நடத்துறாரு. ஸ்டார்டிங்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, புரியல. சென்னையில போயிட்டு ஸ்ரீ ராம கருணாநிதி ஐயா கிட்ட போய் சேர்றேன். அவர் ஆரம்பத்துல வந்து வராரு. அங்க கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஜிகே ஐயா கிட்ட போய் படிக்கிறேன். ஜிகே ஐயா கிட்ட வந்து கொஞ்சம் தெளிவுரை பெறுது. இதற்கு பிறகு வந்து சுயமா உட்காந்து புக்ஸை வாங்கி நானே வீட்டில் உட்காந்து படிக்கிறேன். இப்படி படிச்சுட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பொதுவுடைமை மூர்த்தி ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி பிரான்ச். அவர்கிட்ட போயிட்டு அந்த ஏஎல்பி முறையை போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டமேட்டிக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறேன். இப்படி எல்லாம் படிச்சுக்கிட்டே தான் வந்து ஒரு காலத்துல தங்கப்பாண்டியன் ஐயா கிட்ட சந்திக்கிறேன். தங்கப்பாண்டியன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விதிமுறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் படிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு குருமார்கள் கிட்ட படிச்சு இன்றைக்கு ஜோதிடத்துல ஒருனுடைய புரிதலோட என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமர்ந்திருக்கேன். ஏன்னா என்னை பத்தி உங்களுக்கு தெரியணும்ல, இவர் என்ன ஏது வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ வேத ஜோதிடம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பராசர முனிவர் எழுதியது. அந்த பேஸை வச்சுதான் பல பிரிவுகள். இப்ப நான் ஒருனுடைய பேரை வச்சுக்கலாம். இந்த மாதிரி அருள்ஜி ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் அதுல இருந்து பல கிளைகள் உருவாச்சு. அதுல இருந்து தான் ஜிகே முறை இந்த மாதிரி அதாவது எப்படி கைரேகை ஜோதிடம், நாடி ஜோதிடம், சாமுதிரிக லட்சண ஜோதிடம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிட முறையில பல பிரிவுகள் உருவாச்சு. இந்தனுடைய மத்த ஜோதிடத்துக்கு அடிப்படை எதிர அப்படின்னு சொன்னா பாரம்பரிய வேத ஜோதிடம். இதனுடைய வேத ஜோதிடத்தை அருளியது யார் அப்படின்னு சொன்னா பராசர முனிவர். சரி, இப்போ வானியல் சாஸ்திரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போய் ஒரு பெண்ணு வந்து திருமணம் ஆகுது. ஒரு திருமணமாகி ஒரு புது வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடுத்தனம் போறாங்க. அந்த குடுத்தனம் போகக்கூடிய சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த குடும்பத்தை எதுவுமே தெரியாது. மாமனார் எப்படி இருப்பாரு, இவர் கேரக்டர் என்ன, மாமியார் எப்படி இருப்பாரு, இந்த கேரக்டர் என்ன, இதனுடைய வீட்டுல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கு, ஒருடைய சமையல் கட்டுல போனா எங்க இருக்கு, எதுவுமே தெரியாது. முதல்ல போயிட்டு நம்ம வந்து பழகிக்கணும். மாமனாருடைய கேரக்டர் என்ன, மாமியாருடைய கேரக்டர் என்ன, எந்த பொருள் எங்க இருக்கு, சர்க்கரை எங்க இருக்கு, எங்க மிளகா இருக்கு, எங்க உப்பு இருக்கு, எங்க அரிசி இருக்கு, இந்த வீட்டுல எப்படி செட்டிங் இருக்கு, அதை தெரிஞ்சாதான் அந்த மருமகள் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒருடைய சாதத்தை வடிக்கிறதோ ஒரு குழம்பை செய்யறதோ அது வந்து பாத்தீங்கன்னா சரியான இந்தந்த பொருள் இங்க இருக்கு இப்படி இருக்கு எடுத்து எடுத்து வைக்க முடியும். அது போலத்தான் ஒரு வானியல் சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், இவருடைய கேரக்டர் என்ன, இவங்களுடைய சுபாவங்கள் என்ன, இதை பத்தி நாம வந்து பாத்தீங்கன்னா முழுசா தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை அடிப்படை விஷயங்களை நாம கண்டிப்பாக மனப்பாடம் செய்யணும். நான் கொடுக்கும் பொழுது அதை வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் எழுதணுமோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன். நான் சொல்லும் போது மட்டும் கேளுங்க. இதெல்லாம் காதுல கேட்கக்கூடிய விஷயங்கள். இது மட்டும் காதுல கேட்டுங்க. என்ன எழுதணும்னு நான் சொல்றேனோ அப்ப நீங்க எழுதுக்கீங்க. சரி,
இந்த ஜோதிடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது. அப்போ நாம உடல்ல இருக்கக்கூடிய எந்தவித செய்களும் எந்தவித மாற்றங்களும் இந்த பூமியில் எந்தவித நிகழும் அது ஆடா இருக்கலாம், ஐந்தறிவு ஜீவனா இருக்கலாம், ஒரு அறிவு ஜீவனா இருக்கலாம், 6 அறிவு படைத்த நம்மளா இருக்கலாம், நம்ம செய்களா இருக்கலாம், அனைத்து விஷயங்களையும் 9 கிரகங்கள் கலந்து இருக்கு, 27 நட்சத்திரங்கள் கலந்து இருக்கு, 12 ராசிகளும் கலந்து இருக்கு. இந்த 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம் தான் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்ற. 48 நாள் மொத்தத்தையும் கூட்ட 48 நாள் வரும். இது ஒரு மண்டலம். அனைத்து விஷயங்களையும் கலவைதான் நாம எந்த ஒரு செயலும். நம்முடைய மனுஷனுடைய உடம்பு இருக்குன்னா அதுல ஒவ்வொரு விஷயமா அப்படியே போனா செல்லுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த செல்லினுடைய அடிப்படை தான் அதே மாதிரிதான் ஒவ்வொருனுடைய நிகழ்வுக்கும் 9 கிரகங்கள் பொறுப்பேற்கும். தனிப்பட்ட கிரகங்கள் எதுவுமே பொறுப்பேற்காது. 9 கிரகங்களும் பொறுப்பேற்கும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எழுதிங்க. பஞ்சாங்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். பஞ்சாங்கம், பஞ்ச அங்கம். மேக்சிமம் இந்த ஜோதிடத்தினுடைய வார்த்தைகள் அனைத்தையுமே சமஸ்கிருத வார்த்தைகளை எதிரொலிக்கும். அதை பத்தி நீங்க வந்து அதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து நம்ம சொல்றோம், அதை புரிஞ்சு அது மாதிரி எழுதுங்க. ஏன்னா அன்னைக்கு ஜோதிடம் வந்து சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் வந்து சமஸ்கிருத மொழி தான் வந்தது. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில அதிவீர பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல அறிஞர்கள் தொகுத்து வழங்கினாங்க. அப்படி வழங்கினால் கூட அதிகப்படியான வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தையிலேயே வரும். அது என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கங்க. பஞ்சாங்கம் அப்படின்றது பஞ்ச அங்கம், 5 அங்கங்கள், அதுதான் பஞ்சாங்கம். அதுல என்னென்ன? வாரம், 1 வாரம், 2வது நட்சத்திரம், 1 வாரம், 2வது நட்சத்திரம், 3வது திதி, 4வது கரணம், 5வது யோகம். யோகம். சரி, அப்போ வாரம் அப்படின்னு சொல்றது என்ன? நம்மளுடைய கிரகங்களுடைய அடிப்படையில இன்னைக்கு வேணா நம்ம வந்து சயின்ஸ் வந்து வளர்ந்திருக்கலாம். இந்த சயின்ஸ் மூலமா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய கோள்களுடைய இயக்கங்களை பற்றி துல்லியமா சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் 2000 வருடத்துக்கு முன்பே, 2000 3000 வருடங்களுக்கு முன்பே ஒருனுடைய சூரியனுடைய கோள்களுடைய அளவு என்ன, இயக்கம் என்ன, அந்த சூரிய ஒளி பூமி அடைய எவ்வளவு நிமிஷம் ஆகுதுன்னு சுட்டு துல்லியமா எழுதியிருக்கான். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஞானியா இருப்பான். ஒரு சூரியனுடைய ஒளி பூமிக்கு வரதுக்கு 8 நிமிடம் 20 செகண்ட்ஸ் ஆகுதான் ஒளி. ஆனா அனைத்து விஷயங்களையே முன்கூடியே இதை மொத்தமே கிரகச்சு எழுதியிருக்கான். எப்போ சூரிய கிரகணம், எப்போ சந்திர கிரகணம், சூரியனுடைய பெயர்ச்சி என்ன, சூரியன் எத்தனை வருஷம் இதாகும், சந்திரனுடைய பெயர்ச்சி என்ன, இதை மொத்தம் எழுதியிருக்கான். அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு ஞானிகள். அந்த சப்ஜெக்டை படிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நமக்கு தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கியமா கருதும். சரி, அந்த வாரம் அப்படின்னு சொல்றது 9 கிரகங்களுடைய அடிப்படையில இது பிரிக்கப்பட்டது. அதனுடைய எப்படி ஆர்டர் வந்தது? ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திங்கள், அதுக்கப்புறம் செவ்வாய், எப்படி இதோட ஆர்டர் வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனை மையமாக வைத்து அதனுடைய கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில சுத்துது. நீள்வட்ட பாதைன்னா கோழி முட்டை சைஸ்ல அந்த மாதிரியே சுத்திட்டு வருது. அதனுடைய தூர இடைவெளிக்கு அதனுடைய பூமி கதிர்கள் விழக்கூடிய அதனுடைய பாயிண்டை வச்சுதான் வந்து இவங்க பிரிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில ஞாயிற்றுக்கிழமை சூரியன் முதல் நாளாகவும், சந்திரன் 2வது நாளாகவும், செவ்வாய் 3ஆம் நாளாகவும், அதே தொடர்ந்து புதன், திரும்ப வேழன், வெள்ளி, சனி இப்படின்னு சொல்லிட்டு 7 கிரகங்கள் இது வந்து வருது. அப்ப இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 9 கிரகங்கள்ல ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன? அந்த ராகு கேதுக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளிலும் 1.5 மணி நேரம் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கு தனி கோள் கிடையாது. அது வந்து ஒருடைய ஷேடோ பிளானட், அது நிழல் கிரகம். ராகு கேதுக்கள் என்றது வந்து பாத்தீங்கன்னா அது நிழல் கிரகம்.
7 கிரகங்களா தான் இது வந்து நமக்கு இருக்கு. ராகு கேதுக்கள் வந்து மாயை கிரகம், இது நிழல் கிரகம். அதை சேர்த்து தான் 9 கிரகம். அப்போ 7 கேள் மொத்தம் 9 கோள்கள். அதுல 7 கோள்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது டைம் கொடுத்துருக்காங்க. வாரங்கள் 7, ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளிலும் இதுல 1.5 மணி நேரம் ஒதுக்கி இருக்காங்க. இதுதான் வாரம். இது வாரம். இப்ப நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது இந்த பஞ்சாங்கத்துல வாரம் பற்றி நம்ம பார்த்திருக்கோம். நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு 27 நட்சத்திரங்கள் இருக்கு. நட்சத்திரங்கள் சுயமாக ஒளிரக்கூடியது. கிரகங்கள் சுயமா ஒளிராது. நட்சத்திரங்கள் சுயமா ஒளிரும். சயின்ஸ் என்ன சொல்றான்? ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர்ந்து இயற்பியல் தத்துவத்தை ஏற்படுத்துது. அது சுயமா ஒளிருது. கிரகங்களை விட பெரியது. சூரியன் ஒரு நட்சத்திரம். சூரியன் ஒரு நட்சத்திரம் அப்படின்னா 27 நட்சத்திரம் சூரிய குடும்பத்தில் இருக்கு. சூரிய குடும்பத்துல சூரியனை மையமா வச்சு 9 கோள்கள் இயங்குது. இதன்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சூரிய குடும்பம் போல பல குடும்பங்கள் இருக்கு. அதை அனைத்தும் சேர்ந்துதான் பால்வெளி குடும்பம். பால்வெளி மில்க்வே அப்படின்னு சொல்றோம். அந்த மைய கருத்து அந்த அந்த கருத்துளையை சுற்றித்தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சுற்றி வராது. ரைட். இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு அவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே எழுதிக்கிங்க. நான் ஏற்கனவே அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மெமரி பண்ணுங்க சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க எழுதிங்க. அஸ்வினி முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி அசுபதி அஸ்வினி ஏதாவது சொல்லுவாங்க. இரண்டாவது நட்சத்திரம் பரணி. மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை. மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை. நான்காவது நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி. ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசீரிடம். ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசீரிடம். இந்த ஏதோ என்ன படத்துல அது சந்திரமுகி படத்துல வடிவேல் சொல்லுவான் பாருங்க, அண்ணே இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் உங்களுக்கு பேய் பிடிக்குமா அண்ணே அப்படின்னு பாரு. அந்த மிருகசீரிடம். திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம். பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம். 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 மகம் நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் பிறந்தா ஜகத்தை ஆளுவாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை. அது பழமொழி அப்படி சொல்றது. ஏன்னா ஜெயலலிதா அம்மா பிறந்தது மக நட்சத்திரம். அதனால கேட்கிறேன். பூரம். பூரம். பூரம் நட்சத்திரம். பூரத்துக்கு அடுத்தது உத்திரம். உத்திரம் நட்சத்திரம். அஸ்தம். சித்திரை. சுவாதி. சுவாதி. விசாகம். விசாகம். அனுஷம்.
அனுஷம், கேட்டை, கேட்டை, மூலம், மூலம். இந்த இந்த மூல நட்சத்திரத்துக்கு யாருக்காவது பெண் நட்சத்திரத்துக்கு இருந்தா திருமணம் ஆகும்போது அது ஒரு பெரிய குண்டு போடுவாங்க. ம்? பூராடம், பூராடம், உத்திராடம், உத்திராடம், திருவோணம், திருவோணம், அவிட்டம், அவிட்டம், சதயம், சதயம், பூரட்டாதி, 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 உத்திரட்டாதி, 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 ரேவதி, ரேவதி. சினிமாக்கு ரேவதி இல்ல, ஸ்டாருடைய நேம் ரேவதி. என்ன பழைய ஆளுங்க ரேவதி மேல எழுதி போறீங்க? சரி, இப்போ இந்த 27 நட்சத்திரங்களை நான் எப்படி சார் மனப்பாடம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒண்ணு. சில விஷயங்களை நாம படித்தே தீர வேண்டும், வேற எதுவுமே செய்ய முடியாது. அ ஆ இ ஈ, தாங்கா சா இதெல்லாம் வந்து நம்ம படிச்சே தீரணும். ஏபிசிடி 26 எழுத்து நம்ம படிச்சே தீரணும். அது போல இந்த 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள் இதெல்லாம் நம்ம படிச்சே தீரணும். மினிமம் இது வந்து மெமரி பண்ணியே தீரணும். சரி, இந்த 27 நட்சத்திரங்களை 9 கிரகத்துக்கு பங்கிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 9 பேருக்கு உனக்கு வேலை செய்யறதுக்கு இந்த 3 பேரு, உனக்கு வேலை செய்யறதுக்கு 3 பேரு சொல்லிட்டு 27 9 கிரகங்களுக்கு பங்கிட்டால் ஒரு கிரகத்துக்கு 3 பேர் அப்படின்ற விதத்துல பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பிரிவினை செஞ்சு கொடுத்துட்டாங்க. பார்ட்டிஷன், நீ வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ, நீ வச்சு, நீ 3 பேர் வச்சுக்கோ, நீ 3 பேர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் எந்தெந்த நட்சத்திரம் தொட்டு இந்த ஆர்டரை எழுதிக்குங்க. இந்த திசை பிறகு இந்தனுடைய திசைகள் வந்து ஆர்டரா வரும். இந்தந்த திசைகளுக்கு பிறகு இந்தந்தனுடைய திசைதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முதல் திசை கேது மகா திசை. கேதுன்னு எழுதுங்க கீழே. கிரகங்கள்ல கேது முதல் திசை, கேது திசை. அதுக்கு நேரா என்ன செய்றீங்கன்னா 3 நட்சத்திரம் பிரிச்சு கொடுத்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப இத மாதிரி எழுதிங்க. அஸ்வினி, மகம், மூலம். கேதுனுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அஸ்வினி, மகம், மூலம் அப்படின்னு அப்படி பிரிக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இந்த வேலையாளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா போய் கும்பலா போய் நிப்பாங்க. இந்த கொளுத்து மேஸ்திரிங்க. அந்த சிட்டாளுங்க போய் நிக்கும் பொழுது பிரிச்சு கொடுப்பாங்க. நீ இப்போ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த ஊருக்கு போடின்னு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள். ஐயா, உங்களுக்கு புரிதலுக்காக இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? சரி, கேது பகவான் முதல் நட்சத்திரம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திசையில முதல் திசை வர்றது வந்து கேது மகா திசை. கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். யாராவது அஸ்வினி நட்சத்திரம் சொன்னான்னா அவன் கேது. மகம் நட்சத்திரம் சொன்னான்னா கேது அதிபதி, அதனுடைய அதிபதி. ஓகேங்களா? மூல நட்சத்திரம் சொன்னான்னா இதனுடைய ஓனர் யாரியா? கேது பகவான். நீ போயிட்டு ஓனரை கூப்பிட்டு வாயா, நீ போயா அப்படின்றாங்கல்ல, இவங்க ஓனர் யாருன்னா கேது பகவான். அஸ்வினி, மகம், மூலம். கேது மகாதசைக்கு அடுத்தது சுக்கிர மகாதசை. சுக்கிர மகாதசை
இந்த சுக்கிர பகவான் ஓடி வருவார், அடுத்து வருவார். சுக்கிர பகவான் ஓடி வருவார். கேது தசை முடிஞ்ச உடனே சுக்கிரன் ஓடி வருவார். சுக்கிரன் இவருக்கு ஒரு 3 நட்சத்திரம் கொடுக்கணும் இல்லையா? ரைட். பரணி நட்சத்திரம், பூரம், பூராடம். பரணி நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் பூராட நட்சத்திரம் 3 பேர் இவருக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்தா உனக்கு தேவையான வேலைகளை நீ செஞ்சு வச்சுக்கோ, இவங்கள நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம் அப்படின்னு 3 நட்சத்திரங்களை கொடுத்துட்டாங்க. சுக்கிர மகாதசை. சுக்கிரன் முடிஞ்ச உடனே சூரியன் வருவார். சூரியன் மகாதசை, சூரிய தசை வரும். சூரியன், சூரியனுக்கு ஒரு 3 பேரு. சூரியனுக்கு ஒரு 3 பேரு. அது என்னென்ன? கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 3 நட்சத்திரங்கள் சூரியனுக்கு. அங்கவை, சங்கவை, பொங்கவை அப்படின்ற மாதிரி 3 நட்சத்திரங்கள் இருக்கு. சூரிய நட்சத்திரம் என்ன? கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு மனசுல வரணும். இந்த சூரிய தசை அடுத்தது சந்திர மகாதசை. சந்திரன், சந்திர தசை. இந்த சந்திரனுக்கு 3 நட்சத்திரங்கள் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன நட்சத்திரம் கொடுத்திருக்காங்க? ரோகிணி, ரோகிணி, அஸ்தம், அஸ்தம், ஹா, அஸ்தம், அஸ்தம்னு போட்டுங்க, இல்லைன்னா நம்ம தமிழ் அஸ்தம்னு போட்டுங்க. ரோகிணி நட்சத்திரம், அஸ்தினி, அஸ்தம் நட்சத்திரம், திருவோணம். திருவோணம், திருவோணம் பண்டிகை கேரளால ஃபேமஸ். திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்களையும் சந்திர பகவானுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன். சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய். செவ்வாய் மகாதசை. செவ்வாய் மகாதசை வருது. செவ்வாய் மகாதசை வருது. செவ்வாய். செவ்வாய் பகவான் வருகிறார். செவ்வாய்க்கு 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகசீரிடம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த செவ்வாய் பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த செவ்வாய் மகாதசை முடிந்த பிறகு ராகு மகாதசை ஓடி வருவார். ராகு பகவான் ஓடி வருவார். ராகு மகாதசை ஓடி வருவார். ராகு பகவானுடைய தசை ஆரம்பிக்கும். இவருக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் ராகு பகவானுக்கு உரிய நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திர ஓனர் யார்யா? ராகு பகவான். ஐயா என்னுடைய பசங்க தான் ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன ஐயா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக வருவார். ராகு பகவான் ஓடி வருவார். ரைட். ராகு பகவான் முடிஞ்ச உடனே குரு, குரு மகாதசை ஓடி வரும். குரு தசை, குரு மகாதசை, குரு பகவானுடைய தசை ஓடி வரும். குரு மகாதசைக்கு 3 கிரகம் இருக்கு. புனர்பூசம், புனர்பூசம், விசாகம், விசாகம், பூரட்டாதி, பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்கள் குரு பகவானுடைய நட்சத்திரங்கள்.
3 நட்சத்திரங்கள் யாருடைய நட்சத்திரங்கள்? குரு பகவானுடைய நட்சத்திரங்கள். சரி, குரு பகவான் நட்சத்திரம் ரைட். அடுத்து யார் திசை அப்படின்னு சொல்லும்போது சனி மகா திசை. சனி பகவானுடைய மகா திசை வருது. சனி மகா திசை. அப்போ இந்த சனி பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் கொடுக்கிறோம். சனி பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் கொடுக்கிறோம். என்னென்ன நட்சத்திரம் கொடுக்கிறோம்? பூசம், பூசம், அனுஷம், அனுஷம், பூசம், அனுஷம் பிளஸ் உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்களுக்கு யார் யா ஓனரு? சனி பகவான் ஐயா. நான் தான் ஐயா ஓனரு, என் பசங்க தான் ஐயா. என்ன ஐயா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் வருவார். சரி, அதுக்கு அடுத்து யாரு? புதன் மகாதசை. புதன் மகாதசை. புதன் பகவான் ஓடிவார். மிச்சம் யார் யார் இருக்குது? மத்தத்தையுமே நம்ம பிரிச்சு கொடுத்துட்டுமே. இவனு யாரு இருக்கா? அப்படி 24 நட்சத்திரத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டுமே. இன்னும் வந்து 3 நட்சத்திரம் தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா புதன் பகவான் வருவார். ஐயா எனக்கு ஒண்ணு கொடுங்க ஐயா அப்படின்ட்டு. அவருக்கும் 3 கொடுத்துடுறோம். புதன் பகவான் ஆயில்யம். புதன் பகவான் ஆயில்யம். கேட்டை, கேட்டை, ரேவதி, ரேவதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ரைட். இப்போ 9 கிரகங்கள், ஒரு கிரகத்துக்கு 3. 9 இன்டு 3 எவ்வளவு? 28. கரெக்டா? 27 sir. இல்லையா? காலையில இருப்பீங்க. அதனால நீங்க கணக்கு சொல்லி நான் தப்பா சொல்லுவேன். நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க. அதனால 9 இன்டு 3 உங்க வாத்தியார் உங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுத்த 27. கரெக்ட் சார். 27 நட்சத்திரம் கரெக்டா பிரிச்சு கொடுத்துரும். தப்பு யாருக்கும் வந்து பாருங்க, அதிகமா பிரிச்சு கொடுத்தா தப்பு. அது ஈக்குவலா பிரிச்சு கொடுத்தோம். சரி, அதுக்கு கீழே அப்படியே எழுதுங்க. யாருக்கு எத்தனை வருடம் ஒரு திசை வந்து எத்தனை வருஷம் சொல்லிட்டு அதையும் அப்படியே எழுதிக்கங்க. கேது மகாதசை. கேது மகாதசை 7 வருட தசை. அவருடைய தசை நடக்குது அப்படின்னா 7 வருஷம் நடக்கும். அவருக்கு அளவு எத்தனை வருஷம் அப்படின்னா 7 வருடம். எழுதுங்க. நான் படிக்கும் பொழுது இந்த 27 நட்சத்திரம் படிப்பேன். ஐயோ, அஸ்வினி மகம், அஸ்வினி அஸ்வினி அஸ்வினி, பரணி பரணி பரணி, கித்தி கித்திகன்னுவேன். இந்த 3 நட்சத்திரம் படிச்சுட்டு வந்து மறுபடியும் என்னுடைய மனைவி கிட்ட ஒப்படைப்பேன். டக்குனு அதுல வந்து ஒரு ஸ்டார் மறந்து போயிடும். என்னடா இது, இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், டக்குனு ஒரு ஸ்டார் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அது பிராக்டிஸ்ல வந்துடும். ஒரு 4 நாள் பிராக்டிஸ் பண்ணா அது வந்துடும், தானா வந்துடும். ஓகேங்களா? அது ஆரம்பத்துல கொஞ்சம் மனப்பாடம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனுடைய ஆசையோட, அது விருப்பத்தோட படிச்சீங்க அப்படின்னு சொன்னா வந்துடும். இப்ப எல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. ஒரே தடவை போறார். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் என் கூட ஜாப்ல இருக்காரு. இன்னைக்கு சொல்றோம், பைக்ல போயிட்டு நாளைக்கு போயிட்டு 27 நட்சத்திரம் ஒப்படைக்கிறார். சார் எல்லாமே திறமையான ஆளுங்க. நானே மெய் செலுத்தேன். ஓகேவா? ரைட். அது மாதிரி எல்லாமே இருக்காங்க. நான் அப்போ இருக்குதுலயே வடிகட்டின ஒருடைய ஆள் யாரும் நானா இருப்பேன். 27 நட்சத்திரம் நான் மனப்பாடம் பண்ண, நான் பட்ட பாடு இருக்கே முருகேசா, எனக்கு தான் தெரியும். அவ்வளோ வழி. நீங்க எல்லாம் ரொம்ப வந்து அதி புத்திசாலிங்க, ஈஸியா பண்ணிடுவீங்க. சரி, கேது மகாதசிக்கு 7 வருடம். சுக்கிரனுக்கு 20 வருடம். இருப்பதிலேயே மிகப்பெரிய ஒரு தசை அப்படின்னா சுக்கிர மகாதசை. 20 வருஷம் அவருக்கு நடக்கும். 20 வருடம் தசை. எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க பாருங்க நம்முடைய முன்னோர்கள். சுக்கிரனுக்கு 20 வருடங்கள். சுக்கிரனுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னும் போது சூரிய மகாதசை. இருக்குலே குறைந்த வருட தசை 6 வருடம். ரொம்ப ஷார்ட், 6 வருடம் சூரிய மகாதசை. சூரியனுக்கு அடுத்து சந்திரன். இப்ப நம்ம ஏற்கனவே அதனுடைய 9 கிரகங்களுக்கு நட்சத்திரங்களை பாகப்பிரிவு செய்யும் பொழுது என்ன ஆர்டர், அதே ஆர்டர் தான். சூரியனுக்கு அடுத்து சந்திரன். சந்திர மகாதசை 10 வருடம். சந்திர மகாதசை 10 வருடம்.
சந்திர மகாதசி 10 வருடம். சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் பகவான் வருவார். செவ்வாய் பகவான், ஐயா உன் பீரியட் முடிஞ்சு போச்சு, அடுத்து நாம் பீரியட் எம் பீரியடு அப்படின்னு வருவார். அப்ப செவ்வாய் வந்த உடனே யார் வருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு எத்தனை வருஷம்னா அவருக்கு 7 வருடம். கேதுவுக்கும் 7 வருடம், செவ்வாய்க்கும் 7 வருடம். 7 வருட தசை. சுக்கிர பகவானுக்கு 20 வருட தசை. செவ்வாய் முடிஞ்ச உடனே ராகு பகவான் ஓடி வருவார். ராகு பகவான் எத்தனை வருட தசை அப்படின்னு சொல்லும் போது 18 வருட தசை. 18 வருடம். இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. இவங்க எல்லாம் பயங்கரமான ஆளுங்க. இவங்க எல்லாம் ராகு பகவான் வந்தாலும் சுக்க பகவான் வந்தாலும் பெரிய பெரிய ஆளுங்க. இவங்க எல்லாம் 18 வருட தசை. ராகு பகவானுக்கு அடுத்தது குரு பகவான். குரு பகவானுக்கு யாருன்னா 16 வருட தசை. 16 வருட தசை. குரு பகவானுக்கு அடுத்து யார் வருவா? சனி பகவான். 19 வருட தசை. இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. சனி பகவானுக்கு 19 வருடம். அடுத்தது புதன் பகவான் 17 வருடம். எல்லாம் கூட்டினா 130 வருதா? 120 சார். வெரி குட். அப்ப மனிதனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு படைச்சிருக்கான். நம்முடைய இருதயம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ், நம்முடைய ஆரோக்கியம் அனைத்துமே 120 வருடங்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு இறைவன் படைச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய இருதயம், நம்முடைய ஹார்ட் மிஷின் பாத்தீங்கன்னா 120 வருடங்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிறப்புல அமைச்சிருக்கான். அதை நாம கெடுத்து குட்டு சேவராக்கிறோம். ஓகேவா? இது சாஸ்திரமும் இதுதான் சொல்லுது. 120 வருடங்கள் அனைத்தையும் கூட்டினால் 120 வருடங்கள். ரைட். இப்போ இதனுடைய ஆர்டர் மட்டும் அப்படியே வச்சுட்டு வாங்க. ஐயா புரிஞ்சுதா புரியலையா? இதுல சில பேருக்கு சந்தேகம் வரும். சார் எனக்கு ஜோதிடம் வருமா? நான் ஜோதிடம் படிக்க முடியுமா? நான் ஜோதிடம் தெரியுமா? என்னுடைய ஆரோஸ்கோப்பு ஜோதிடம் வருமா அப்படின்னு சந்தேகம் இருக்கு. ஏன்னா உங்க முகத்துல அதே தெரியுது. அப்படியே மேல மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து இந்த 9 கிரகம் ஆதிக்கம் இருக்கக்கூடியவங்க, 12 ராசிக்குள்ள பிறந்தவங்க, 27 நட்சத்திரத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் கண்டிப்பா வரும். நீங்க 9 கிரகத்துக்குள்ள தானே பிறந்திருப்பீங்க. 27 நட்சத்திரம் தானே உங்களுக்கு இருந்திருக்கும். 12 ராசிக்குள்ள தானே நீங்க இருந்திருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஜோதிடம் வரும். இது இருந்தாதான் வரும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜோதிடம் என்பது இதுதான். நாளடைவில் தன்னுடைய பிழைப்புக்காக சில ஜோதிடர்கள் அனைத்து துறையிலுமே உண்மை ஒண்ணு இருக்கு, பொய் ஒண்ணு இருக்கு, கலப்படம் இருக்கு. நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். அந்த கலப்பிடம் பாத்தீங்கன்னா தன்னுடைய வருமானத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. இவங்களுக்கு தான் ஜோதிடம். யாருமே கிடையாது. எந்தெந்த கிரகத்தினுடைய ஆதிக்கமோ அந்த கிரகத்தின் வழியாக உங்களுக்கு ஜோதிடம் சிறப்பாக இருக்கும். அனைவருக்குமே ஜோதிடம் வரும். குரு பகவான் வலுத்தவன் ஜோதிடம் வந்தான்னா சாஸ்திரம் அழகா சொல்லுவான். ஐயா எனக்கு செவ்வாய் பகவான் வலுத்து இருக்கு, நான் ஜோதிடம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கோவப்பட்டு சொல்லுவார். அதான சொல்லிட்டு இருக்கல, இதனுடைய சம்பளம் இதான் நடக்கும் சொல்ற 10 வாடி கேட்கறீங்க, அதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். ராகு பகவான் ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா மாய மந்திரங்கள் காட்டுவார். நீ போயிட்டு அந்த மந்திரம் செய்யி, நீ போய் இந்த மந்திரம் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதானே ஒழிய அனைவருக்குமே ஜோதிடம் வரும். ஜோதிடம் அனைவருக்கு, இவருக்கு வரும் அவருக்கு வராதெல்லாம் கிடையாது. அனைவருக்குமே ஜோதிடம் வரும். எப்படி? ஓகேவா? சரி. இது 27 நட்சத்திரம். பஞ்சாங்கத்துல நாம என்ன பார்த்தோம்னா வாரத்தை பார்த்தோம். வாரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 9 கிரகத்தின் அடிப்படையில அந்த பிரிவினை செஞ்சிருக்காங்க. அதை பார்த்தோம். இப்போ 27 நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது இந்த ஆர்டர் பார்த்தோம். அடுத்தது திதி. திதி எழுதிங்க. திதி பிறந்தவனுக்கு கோயிலுக்கு போனா பிறந்தவனுக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்பாங்க. இறந்தவங்களுக்கு என்ன திதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இறந்தவங்களுக்கு கொடுப்பது திதி, பிறந்தவங்களுக்கு நம்ம கேட்பது நட்சத்திரம்.
அப்போ திதி அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். சமஸ்கிருதத்துல நல்லா கேட்டுங்க, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட இடைவெளியை குறிப்பிடுவதுதான் திதி. சமஸ்கிருதத்துல 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 15 திதி இருக்கு. அது வளர்பிறை திதி 15, தேய்பிறை திதி 15. என்ன விஷயம்னா, இப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருந்தா அமாவாசை. நாளைக்கு போர்டுல வந்து உங்களுக்கு கட்டம் போட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம் தான் உங்களுக்கு. இன்னைக்கு அறிமுகம் மட்டுமே. நாளைக்கு உங்களுக்கு கட்டம். இதை எப்படி போடுறாங்க, கட்டணம் எப்படி இப்போ வந்தது, இது கட்டத்துல என்ன ரகசியம் இருக்கு, முதல்ல ஆரம்பத்தை சொல்லி கொடுத்தாதான் புரியும். இன்னைக்கு அடிப்படை பஞ்சாங்கம்ல என்ன 5 பாகம் இருக்குன்ட்டு. அப்போ உங்களுக்கு என்ன சொல்லிட்டு வந்தேன் இப்ப நானு, எடுத்து கொடுங்க. திதி திதி திதி. திதி திதி. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அதனுடைய இடைவெளி. இப்ப சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்கு. அங்கிருந்து சந்திரன் விலகுறார். விலகும் பொழுது 360 டிகிரி இருக்கு மொத்தமே. அவர் திரும்ப வந்து அந்த சூரியன் கிட்ட சந்திரன் சேர்றதுக்கு 360 டிகிரியோ அந்த 12 வீடுகளை கடக்கணும். அப்போ அந்த சூரியன் கிட்ட இருந்து சந்திரன் விலகக்கூடிய 12 டிகிரி வந்து ஒரு 12 டிகிரி ஒரு திதி. சூரியனிடம் இருந்து எழுதிங்க, சூரியனிடம் இருந்து சந்திரன் 12 டிகிரி விலகியது ஒரு திதி. ரைட். இப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருந்தால் அமாவாசை. அம்மாக்கு ஆசை அமாவாசை. சூரியன் கிட்ட இருந்து சந்திரன் விலகக்கூடிய, சூரியன் கிட்ட இருந்து சந்திரன் விலகி பௌர்ணமியை நோக்கி போனால் அது வளர்ப்பிறை. வளர்ப்பிறை. சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக இருந்தால் அது பௌர்ணமி. சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக இருந்தால் அது பௌர்ணமி. பௌர்ணமியிலிருந்து சூரியனை நோக்கி செல்லக்கூடிய நிகழ்வு தேய்பிறை. பௌர்ணமியிலிருந்து பௌர்ணமி திதியிலிருந்து சூரியனை நோக்கி சந்திரன் செல்லும் நிகழ்வு தேய்பிறை. அப்போ திதி என்பது என்ன? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம். எழுதிக்கிட்டீங்களா? அப்ப திதி வந்து 15 திதி எழுதிங்க. திதி 15. அதுல முதல் திதி பிரதமை. முதல் திதி பிரதமை. சமஸ்கிருதத்துல 1, 2, 3 பேரு தான் பிரதமை. இது சொல்றது 1, 2, 3 தான். இது வந்து சமஸ்கிருதத்துல பிரதமை. பீராதமை பிரதமை. இரண்டாவது துவிதியை. துவிதியை. துவிதியை திதி. இரண்டாவது திதி. சூரியனிடம் வந்து சந்திரன் விலகிய இரண்டாவது திதி துவிதியை. 12, 12, 24வது டிகிரி அந்த அதுல வந்து வரக்கூடிய அந்த காலகட்டம் துவிதியை திதி. மூன்றாவது திரிதியை. திரிதியை. திரி என்றால் 3. திரிதியை திதி. திரிதியை திதி. நான்காவது திதி சதுர்த்தி. சதுர்த்தி. நான்காவது சதுர்த்தி. ஐந்தாவது திதி பஞ்சமி. பஞ்சதந்திரம் சொல்றாங்கல்ல, பஞ்சமி. இன்னைக்கு பஞ்சமி திதிப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆறாவது திதி சஷ்டி. முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி. சஷ்டி முருகனுக்கு உகந்த திதி. ஏழாவது திதி சப்தமி. சப்த சுரங்கள் 7 சுரங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சப்தமி. சப்தமி. எட்டாவது அஷ்டமி. அஷ்டமினே 8ன்னு அர்த்தம். தமிழ்ல 8. 1, 2, 3, 4, 7, 5 இதுதான் 8ங்க. இது சமஸ்கிருதத்துல அஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டான். இன்னைக்கு அஷ்டமி, இன்னைக்குன்னா எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். 9 நவமி.
நவமி, 10 தசமி, 11 ஏகாதசி, 11வது திதி ஏகாதசி, 12வது திதி துவாதசி, 13வது திதி திரையோதசி, 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 14வது திதி சதுர்தசி, இப்போ சூரியன் சந்திரன் கிட்ட இருந்து அப்படியே விளங்கி 16வது நாள் சதுர்தசி திதி. அதுக்கு பிறகு பௌர்ணமி, 180 டிகிரி வந்துட்டார், 180 டிகிரி கிராஸ் பண்ணிட்டார். 360 பாதி 180. மீண்டும் அங்க அந்த பௌர்ணமியில இருந்து அதே மாதிரி மறுபடியும் இங்க பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது தேய்பிறை திதியா போய்கிட்டு இருக்கும். புரியுதா ஐயா? புரியுதா புரியலையா? இந்த வளர்ப்பிறை திதி, தேய்பிறை திதின்னு சொல்லிட்டு அப் அண்ட் டவுன் சர்க்கிள் போய்கிட்டே இருக்கும். சந்திரன் சூரியன் கிட்ட இருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த தூரத்தை தான் திதின்னு சொல்றோம். அந்த 12 டிகிரியா பிரிச்சீங்கன்னா 15 திதியை வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி வரை பௌர்ணமி. மறுபடியும் அங்கிருந்து தேய்மானம் அடைஞ்சுக்கிட்டே அமாவாசை நோக்கி அந்த சூரியன் கிட்ட வர 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 தேய்பிறை. ஓகேங்களா? இது என்ன இது பின்னாடி பார்ப்போம். சரி, நம்ம வாழ்க்கையில ஜோதிடம் அனைவருடைய வாழ்விலே கலந்து இருக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க, என்னப்பா திதி? ஜோதிடமே தெரியாது அவனுக்கு. என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன நாள் அப்படின்னு பேச்சு வழக்கிலே பாருங்க. ஏன்பா கர்ணம் தரவுனால் மரணம்னுவாங்க. அந்த கர்ணம் அப்படின்றது வந்து வார்த்தை எல்லாருடைய வாழ்விலே தெரிஞ்சோ தெரியாமலோ அனைவருடைய வாழ்க்கையிலும் ஜோதிடம் என்பது இன்றியமையாத இருந்துச்சு. அப்ப கர்ணம் என்ற வார்த்தை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல திதிக்கு அடுத்து கர்ணம் எழுதிங்க. கர்ணம், இந்த கர்ணம் அப்படின்றது வந்து 11 கர்ணம். இது என்ன சார் கர்ணம்? கர்ணம் தருணால் மரணம் என்றாங்களா? என்ன கர்ணம் அடிக்கிறானே அப்படின்றாங்களே, கர்ணம் அப்படின்வாங்க. கர்ணம் என்ன? இந்த திதியில பாதி கர்ணம். 12 டிகிரி திதி, அதுல பாதி 6 டிகிரி வந்து கர்ணம். கர்ணம் ஐயா புரியுதா புரியலையா? எல்லாமே கம்முன்னு இருக்கீங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கு? இது வழி உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? புரியுதுங்க சார். இது பேசிக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இல்ல சார் எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை. கரெக்டா? கரெக்ட். ரைட். இப்போ வந்து கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கர்ணம் 11 கர்ணம். அதுல 7 கர்ணம் சரஸ் கர்ணம். அது சரம் கிரம்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த கர்ணம் மட்டும் எழுதிக்கங்க. கர்ணம் 11, யோகம் 27 எழுதிக்கங்க. யோகம் 27. அந்த இப்போ அதனுடைய பஞ்சாங்கத்துல யோகம் 27 யோகம் இருக்கு. அந்த யோகத்துல 27 யோகம் என்னென்ன யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யோகம் 27. சரி, அதனுடைய கர்ணத்தையும் எழுதிங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை படிச்சீங்க, இருந்தாலும் எழுதிங்க. கர்ணம், அதுல முதல் கர்ணம் பவம். பவம்
பவம். இரண்டாவது பாலவம். பாலவாயும் பாலவம். நீங்க ஏதோ ஒரு கர்ணத்துல பிறந்திருப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு கர்ணத்துல பிறந்திருப்பீங்க. உங்க வாழ்வில சூட்சமத்தை சொல்றோம் பாருங்க. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது கஷ்டம் வரும்போது இந்த கர்ணத்தினுடைய அதிபதி யாரு அதுல புடிச்சுங்க. கர்ணம் தவறினால் மரணம் பண்ணுவாங்க. அந்த கர்ணத்தின் அதிபதியை புடிச்சுங்க. உங்க வாழ்வில் வெற்றியோ வெற்றி 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 வெற்றி. நான் ஜோதிடத்தை நம்பாதவன். நான் ஜோதிடத்தை அனுபவிச்சு உங்ககிட்ட சொல்றேன். 100க்கு 200% உண்மை. ஜோதிடம் என்பது உண்மை. அதுல பொய்யும் புரட்டும் சேர்க்க கூடாது. ஆய்வு செய்யணும். அத சூட்சுமத்தை கண்டுபிடிக்கணும். அதுல எது ஒரிஜினல் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். போலிகளை நீக்கணும். அனைத்து துறையிலும் போலிகள் இருக்கு. அதனால உங்களுக்கு ஜோதிடத்தின் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். உங்க வாழ்க்கையில எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு நீ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரைட். இரண்டாவது கரணம் பாலவம். மூன்றாவது கௌலவம். கௌலவம். கௌ லா வாயும் கௌலவம். தைத்தூலம். நான்காவது கரணம் தைத்தூலம். தைத்தூலாயும் தைத்தூலம். ஐந்தாவது கரணம் கரசை. ஐந்தாவது கரணம் கரசை. ஆறாவது கரணம் வணிசை. வணிசை. ஏழாவது கரணம் பத்திரை. பத்திரை. பாயித்தீராயி பத்திரை. இந்த 7 கரணம் சரம் அப்படின்னு எழுதிங்க. மேற்கண்ட 7 கரணம் சரம் அப்படின்னு எழுதிங்க. மேற்கண்ட 7 கரணம் சரம். அந்த சரம் ஸ்தரம் உபயம்னா அதெல்லாம் என்னன்னா பின்னாடி வரும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது இப்ப 8வது கரணம் சகுனி. சகுனி. சகுனி கரணம். 9வது கரணம் சதுஷ்பாதம். சதுஷ்பாதம். 9வது கரணம் சதுஷ்பாதம். 10வது கரணம் நாகவம். நாகவம். 11வது கரணம் கிம்ஸ்துக்னம். கிம்ஸ்துக்னம். இந்த அந்நியன் படத்துல இந்த விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துற கிம்ஸ்துக்னம் அப்படின்னு சொல்லிட்டு அத பாருங்க, நோட் பண்ணி பாருங்க. சரி, இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 11 கர்ணத்துக்கு பக்கத்துல அந்த தெய்வங்களை எழுதிங்க. அதற்கான விலங்குகள் எழுதிங்க. நீங்க இந்த தெய்வங்களை வணங்கும் பொழுது, இந்த விலங்குகளுக்கு உணவளிக்கும் பொழுது உங்களுடைய பெரும் சுமை குறையும். என்னுடைய வாழ்வில் இது வந்து அதிர்ஷ்டமா பார்க்கக்கூடியது இது. ஓகேங்களா? நீங்க எந்த கர்ணத்துல பிறந்திருக்கீங்களோ அது நீங்க வந்து உங்களை சாப்ட்வேர்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த கர்ணத்துக்கு அந்த தெய்வத்தை போய் கெட்டியா பிடிச்சிங்க. அந்த தெய்வத்துக்கு போய் நீங்க வந்து கெட்டியா பிடிச்சிங்க. அந்த விலங்குக்கு நீங்க அடிக்கடி வந்து உணவு நீங்க கொடுங்க. அதனுடைய அது என்ன விலங்கோ அதை நீங்க வந்து ஒருடைய போட்டோ எடுத்து பாயிண்ட்ல வச்சு அடிக்கடி பார்த்துட்டு இருங்க. உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். ஃபர்ஸ்ட் பவம். அது அதிபதி யாரான செவ்வாய் பகவான். பவகர்ணத்தினுடைய அதிபதி செவ்வாய். அது என்ன அனிமல் அப்படின்னு சொல்லும் போது சிங்கம். செவ்வாய் சிங்கம். அது என்ன அனிமல்? அந்த பவகர்ணத்துக்கு விலங்குன்னா சிங்கம். இதனுடைய தெய்வம் யாரு அப்படின்னு சொன்னா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர். லட்சுமி நரசிம்மர், அதாவது நரசிம்ம அவதாரம். பெருமாள் நரசிம்ம அவதாரம். யாரெல்லாம் பவகர்ணத்துல பிறந்தீங்களோ செவ்வாய் பகவானை வணங்குங்க. லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க.
சிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச ஜூவுக்கு போயிட்டு ஒரு நாள் வந்து ஒரு தீனி நான் கொடுக்குறேன் சார் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஜூல வந்து பாத்தீங்கன்னா காசு கட்டி அதுக்கு வந்து தேவையான சாப்பாடுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்காக நானே போயிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போவாதீங்க. அது சிங்கம். இரண்டாவது கரணம் பாலவம். பாலவம் இந்த பாலவத்துக்கு என்ன கிரகம் சார்? ராகு. ராகு பகவான். ஐயா இதனுடைய தெய்வம் யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சபரிமலை ஐயப்பன். இந்த பாலவ கரணத்துக்கு யாரெல்லாம் நீங்க பிறந்திருக்கீங்களோ சபரிமலை ஐயப்பனுக்கு போங்க. அங்க சபரிமலை சன்னதியில பின்னாடி ஒரு ராகு பகவானுடைய ஒரு சின்ன சிலை இருக்கும், அந்த சிலையை வணங்குங்க. இதுதான் சூட்சமம், இதுதான் ட்ரிக்ஸ். இதுதான் ட்ரிக்ஸ். எல்லாரும் போய் வணங்கிடக்கூடாது, எல்லாரும் கிடைச்சிடாது. யாரு என்ன திதியில எப்படி வழங்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ரைட். அப்ப யாரெல்லாம் பாலவ காரணத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த ஸ்ரீ மகாசாஸ்திர ஐயப்பனை போயிட்டு வணங்குங்க. அந்த மேல ஐயப்பன் சன்னதியில அந்த கார்னர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராகு பகவான் சன்னதி, சின்ன சன்னதி இருக்கும், அந்த சன்னதியை வணங்குங்க. இந்த புலி படத்தை அவங்க எப்பவுமே வச்சுங்க. புலிக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மத்தை வந்து ஒரு நாள் ஒரு வேலைக்கு வந்து நீங்க அதுக்கு உணவளிங்க. புலி புலி அப்படின்றாங்க பாரு, புலி, டைகர். மூன்றாவது கரணம் கௌளவம். கௌளவம் இதனுடைய என்ன கிரகம்? சனி பகவான். இந்த கௌளவம் தேனுடைய கர்ணத்துல யாரு பிறந்தீங்களோ நீங்க சனி பகவான அடிக்கடி போயிட்டு அந்த கிரகத்தை வழிபடுங்க. சனி பகவான். இதனுடைய விலங்கு என்ன? பன்றி. கூர்ம அவதாரம் பெற்ற அந்த பெருமாள் ஸ்ரீ முஷ்ணம் பூரக பெருமாள், ஸ்ரீ வராகி பெருமாள், இவங்களெல்லாம் நீங்க வணங்கலாம். இங்க வழங்கும் பொழுது உங்களுடைய வாழ்வில் அபரிமிதமான அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஐயா இங்க ஒரு சூட்சமத்தை சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேஷியோ இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த சூட்சமத்தை சொல்லி, இந்த பரிகாரத்தை சொல்லி உங்க வாழ்வுல வெற்றி பெற செய்யறாங்க. இதுதான் சூட்சமம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே பூஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் டேவே அதிரடியா கொடுத்துட்டு இருக்கேன். இந்த தெய்வத்தை, இந்த விலங்கு பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே ஐ டோஸ் பிடிச்சிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இதெல்லாம் தான் சீக்ரெட். இப்படி போய் பண்ணுங்க அப்படின்னு வாங்க. போயிட்டு ஒரு 3 மாசத்துல கழிச்சு ஆமா சார் எனக்கு சூப்பர் ஆயிடுச்சுன்னுவீங்க. இதுதான் சூட்சமோ. பிடிச்சுங்க முதல் நாளே அடி டோஸ் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டேவே டோஸ். சரி. தைத்தூலம் கர்ணம். தைத்தூலம் கர்ணம் தவறினால் மரணம் பண்ணுவாங்க. கர்ணநாதனை கெட்டியா பிடிச்சுங்கன்னுவாங்க. கர்ணம். தைத்தூலம் இதனுடைய அதிபதி சுக்கிரன். தைத்தூலம் இதனுடைய என்ன கிரகம்? சுக்கிர பகவான். இந்த நவ கிரகங்கள் இதனுடைய சவுத் சைட்ல இருக்கு, கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடியது. இந்த சுக்கிர பகவான் கஞ்சனூர், ராகு பகவான் திருநாகேஸ்வரம், ஓகேங்களா? செவ்வாய் பகவான் இது வைத்தீஸ்வரன் கோயில், அது பக்கத்துல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் திருவெண்காடு, அது பக்கத்துல அப்படியே போனேன் கேது பகவான் கீழ்பெரும்பெல்லம், அது பக்கம் அப்படியே வந்தீங்க அப்படியே சனி பகவான் திருநள்ளாறு, சூரியன் சூரியனார் கோயில் பக்கத்திலேயே கஞ்சனூர், சுக்கிர பகவான் ஆலங்குடி, ஸ்ரீ குரு பகவான் சந்திரனூர், இதனுடைய சந்திரனுடைய அந்த ஸ்தலம் திங்களூர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நவகிரக ஸ்தலங்கள் அங்கங்க இருக்கு. ரைட்டா? சரி. இப்ப தைத்தூலம் சுக்கிரன் இதனுடைய இதனுடைய அனிமல் என்ன? கழுதை. கழுதை இதனுடைய தெய்வம் யாருன்னா சேஷ்டா தெய்வம். சேஷ்டா அப்படின்ற ஒரு தெய்வம். சார் ஜேஷ்டா தெய்வம்னா என்னங்க சார்? ஐயா அதனுடைய சேஷ்டா தெய்வம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஷ்ணு பகவானுடைய ஒரு அம்சம் ஐயா. அது நீங்க வந்து அதனுடைய கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. கூகுள்ல சர்ச் பண்ண சேஷ்டா தெய்வம் அப்படின்னு போடுங்க. இல்லைன்னா நான் வந்து இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சு நான் உங்களுக்கு போடுறேன். நான் உங்களுக்கு போட்டுறேன்.
ஐந்தாவது கரணம் கரசை. கரசை இதனுடைய கிரகம் எது அப்படின்னு சொன்னா சூரியன். யானை. யானை 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 யானை. சிவபெருமான். சிவபெருமான். இந்த கரசை தீதியில இந்த கரசையுடைய கர்ணத்துல பிறந்தவங்க யானைக்கு உங்களால ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களால் முடிந்த ஒரு தான தர்மங்களை பண்ணுங்க. அந்த யானை போட்டோவை உங்களுடைய பாக்கெட்லயோ ஆபீஸ்லயோ உங்க கண்ணுல அடிக்கடி படுற மாதிரி வச்சுக்கோங்க. சிவபெருமான வணங்குங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பிரதோஷ நேரம் 4 to 6 மணிக்கு வந்து போயிட்டு சும்மா போய் நில்லுங்க, ப்ரே பண்ணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆறாவது கர்ணம் வனிசை. வனிசை இது சந்திரன். இதனுடைய என்ன கிரகம்? வனிசையினுடைய கிரகம் என்ன? சந்திரன். காளை இதனுடைய அனிமல் என்ன? காளை. பசு எருது எழுதிங்க. பசு எருது. காளை பசு எருது இதெல்லாம் நீங்க வந்து வழிபடலாம். இந்த வனிசை தீதியில பிறந்தவங்க மகாலட்சுமியை வணங்குங்க. மகாலட்சுமியை வணங்குங்க. பத்திரை. பத்திரை பத்திரை இதனுடைய என்ன கிரகம்? கேது பகவான். கேது பகவான். இதனுடைய விலங்கு கோழி. கோழி. ஐயா கோழி. இத முருகப்பெருமான வணங்குங்க. எட்டாவது சகுனி. சகுனி சகுனி இது சனி பகவான். காகம். காகம் சனி பகவான வணங்குங்க. சனி பகவான் வணங்குங்க. உங்களுடைய இறந்த முன்னோர்கள் வணங்குங்க. உங்க தாத்தா பாட்டிங்க முன்னோர்கள் வணங்க. சிவபெருமான வணங்குங்க. இதுதான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஹைலியே தூக்கிட்டு போகும். ஹைலியே தூக்கி போறது இங்கதான். சதுஷ்பாதம். சதுஷ்பாதம். சதுஷ்பாதத்துக்கு என்ன ஏது அப்படின்னு சொன்னால் குரு பகவான். குரு பகவான வணங்குங்க. இங்க பாருங்க, குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை தெரிஞ்சு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றது தெற்கு நோக்கி இருக்கக்கூடியது. ஒரு சிவாலயங்களுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா தட்சிணாமூர்த்தி என்பவர் தெற்கு நோக்கி இருக்கக்கூடியவர். குரு பகவான் நவ கிரகங்களில் ஒரு கோல். அவர் வடக்கு நோக்கி இருக்கக்கூடியவர். அது நவகிரகங்களில் ஒருவர். தட்சிணாமூர்த்தி அப்படின்றவரை வந்து பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடியவர். ஓகேனா? சரி. அப்போ சதுஷ்பாதத்தினுடைய அந்த கிரகம் குரு பகவான். நாய். அதனுடைய விலங்கு நாய். கால பைரவரை வணங்குங்க. நாய். கால பைரவரை வணங்குங்க. நாகவம். நாகவம்
இதனுடைய கிரகம் ராகு. பாம்பு. பாம்பு. கருமாரி அம்மனை வணங்குங்க. கருமாரி அம்மனை வணங்குங்க. கிம் சுக்ரம். கிம் சுக்ரம். இதனுடைய என்ன கிரகம்? நீங்க புதன் பகவானை வணங்குங்க. இது ஒவ்வொரு கிரகத்துக்கு சொல்லிட்டு இருக்க, அந்தந்த கிரகத்தை வணங்கணும். புதன் பகவான். இது புழு. இது புழு, பூச்சிங்க. மகாவிஷ்ணு வணங்கணும். மகாவிஷ்ணு வணங்கணும். மகாவிஷ்ணு வணங்கணும். ரைட். இப்ப பஞ்சாங்கத்துல மீதம் இருப்பது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யோகம். யோகம் 27 யோகம் இருக்கு. 27 யோகம். என்ன சார் எனக்கு யோகம்? நான் என்ன யோகத்துல பிறந்தேன் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? 27 யோகம் இருக்கு. 27 யோகம் இருக்கு. இந்த யோகத்தை எழுதிக்கங்க. 27 யோகத்தை எழுதிக்கங்க. இந்த 27 யோகத்துல ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு. சார் அந்த கரணம் சொன்னீங்க இல்லைங்க சார், 1 to 7 சரகரணம், அப்புறம் அந்த 8 to 11 1 to 7 சரம். அது 8 to 11 பார்த்தா ஸ்திரம், ஸ்டாண்டர்ட். இந்த சரகரணங்கள் தான் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். ஒரு மாசத்துல அடிக்கடி வரக்கூடியது இதுதான். 4 நாள் தான் வரும் சரகரணம். அது பின்னாடி நடத்துறேன். இது ஒலி எழுதிங்க. இப்போ யோகம் 27 எழுதிங்க. யோகம் 27. முதல் யோகம் இதுல விஷ்கம்பம். விஷ்கம்பம். இதுல ஒவ்வொரு யோகத்துல பிறந்தவங்களுடைய இந்த குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. விஷ்கம்பம். இல்ல இரண்டாவது பிரீத்தி. பிரீத்தி. மூன்றாவது ஆயுஷ்மான். 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 நான்காவது சௌபாக்கியம். நான்காவது சௌபாக்கியம். ஐந்தாவது சோபனம். ஐந்தாவது சோபனம். ஆறாவது யோகம் அதிகண்டம். எல்லாமே யோகமா தான் சொல்லியிருக்கான். அதிகண்டம். ஏழாவது யோகம் சுகர்மம். 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 எட்டாவது யோகம் திருதி. 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 ஒன்பதாவது யோகம் சூலம். பத்தாவது யோகம் கண்டம். பத்தாவது யோகம் கண்டம். பதினாறாவது யோகம் விருத்தி. வி ரு இத்தி விருத்தி. வி ரு இத்தி விருத்தி. வி வி. துருவம். 12வது யோகம் துருவம். துருவாயும். துருவம். 13வது யோகம் இவ்வு. இவ்யகாதம். இவ்யகாதம். இவ்வு யா கா தயம். இவ்யகாதம். இவ்யகாதம்.
14வது யோகம் ஹர்ஷனம். ஹர்ஷனம் ஹர்ஷனம். 15வது யோகம் வஜ்ரம். 15வது யோகம் வஜ்ரம். 16வது யோகம் சித்தி. சிறியில வரக்கூடிய சித்தி கிடையாது, இது யோக சித்தி. இது சித்தி. 17வது யோகம். 17வது யோகம் யுவ்ய தீபாதம். யுவ்ய தீபாதம். யுவ்ய தீபாதம். யுவ்ய தீபாதம். யுவ்ய தீபாதம். யுவ்ய தீபாதம். 18வது திதி வரியான். வாரியாயின். வரியான். இதெல்லாம் ஒன்னொன்னு இருக்கு. இதுல வந்து வரியான் திதியில போந்தவன் வந்து வியாபாரத்துல கொடி கட்டி பறக்கிறான்றான். சரி. பரிகம். பரிகம். இந்த பரிகத்துல போந்தவன் பொய் பேசிட்டே சுத்தின்னு இருப்பான்றான். சிவம். 20வது யோகம் சிவம். 21 சித்தம். 22 சாத்தியம். என்னப்பா சாத்தியப்படுமான்றாங்களே, சாத்தியம். 23வது திதி சுபம். 24வது திதி சுப்பிரம். சுப்பிரம் இல்லனா பிராக்கெட்ல சுக்களம். சுக்களம் போட்டுங்க பிராக்கெட்ல. சுக்களம். சுப்பிரம் அல்லது சுக்கிலம். 25வது திதி பிராம்யம். பிராம்யம். 26வது திதி இந்திரம். இந்திரம். 27வது திதி வைத்திருதி. 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 இந்த வாரம், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இந்த 5 அங்கங்கள் தான் பஞ்ச அங்கம். பஞ்சாங்கம். இந்த 5 விஷயத்தை தான் நம்ம வந்து பஞ்சாங்கமா பார்க்கிறோம். ரைட். இன்றைய வகுப்புல நாம வந்து இதுவரை பார்த்திருக்கோம். நாளைக்கு உங்களுக்கு உண்மையான கிளாஸ், பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு படிச்சு வச்சுங்க. 27 நட்சத்திரத்தை படிச்சு வச்சுங்க. 9 கிரகங்களை படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ 12 ராசி எழுதிங்க. 12 ராசி எழுதிங்க. மேஷம் முதல் ராசி. மேஷம். இரண்டாவது ராசி ரிஷபம். மூன்றாவது ராசி மிதுனம். நான்காவது ராசி கடகம். ஐந்தாவது ராசி சிம்மம். ஆறாவது ராசி கன்னி. ஏழாவது ராசி துலாம். எட்டாம் ராசி விருச்சகம்.
9ஆம் ராசி தனுசு. பத்தாம் ராசி மகரம். 11ஆம் ராசி கும்பம். 12ஆம் ராசி மீனம். நாளைக்கு இந்த ராசி கட்டத்தினுடைய என்ன டீடைல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இதுவரை நீங்க மேக்சிமம் மனப்பாடம் செய்தால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்த வகுப்புகள் போகக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். படிப்பீங்களா? புரிஞ்சுதா? நம்முடைய புரிஞ்சுது சார். நம்முடைய குழுவினுடைய அட்மின் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெயராம் சார் பிளஸ் யோகா சார் இருப்பாங்க. இவங்க மூலமா உங்களுக்கு மெசேஜ்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது தகவல்னா நீங்க சொல்லலாம், அவங்கள கேட்கலாம். உங்களுக்கு ஜெயராம் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்முடைய சார் யோகா சாரும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாரு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நாளைக்கு நாம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஷார்ப்பா 5 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 4:55 தொடங்கிடுவேன். 4:55 நான் தொடங்கிடுவேன். இதுல ஏதாவது உங்க கோரிக்கை இருந்தால் வைக்கலாம். ஐயா, யாராவது உங்க கேள்வி இருக்கா, சந்தேகம் இருக்கா? இல்ல சார். நல்லது. ஓகே, நன்றி. Thank மீண்டும் you, நாளை. sir.